இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதிகமான சம்பளத்துல வேலை வாய்ப்பை பெற, வாழ்க்கையில வெற்றி அடைய பள்ளிப்படிப்புக்கு பிறகு எந்த மாதிரியான கல்லூரியை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படிங்கறத பற்றியும், டாப் மோஸ்ட் கல்லூரியை தேர்ந்தெடுத்து படிப்பதனுடைய அவசியம் என்ன என்பதை பற்றியும், இந்த டாப் மோஸ்ட் கல்லூரிகள்ல சேர்வதற்குண்டான வழிமுறைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். மாணவர்களே, நீங்க வாழ்க்கையில சாதிக்கணும், வெற்றி அடையணும் அப்படின்னா கழுகு மாதிரி இருக்கு. கழுகு எப்பொழுதும் தன்னுடைய இறைக்காக காத்துட்டே இருக்காது. மிக நீண்ட நெடிய தூர பயணத்தை மேற்கொள்ளும். அந்த மாதிரி போறப்போ 5 கிலோமீட்டருக்கு முன்பே தன்னுடைய இறையினை கணிக்கக்கூடிய அந்த வல்லமை அந்த கழுகுக்கு இருக்கு. அந்த மாதிரி அதனுடைய டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிருச்சுன்னா அதை அடைவதற்குண்டான பாதை எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரி, தன்னுடைய முழு முயற்சியை மேற்கொண்டு அந்த இறையினை தன்வசப்படும். மாணவர்களே, நீங்க பள்ளி படிப்புக்கு பிறகு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கல்லூரி தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடியதாக இருக்கு. எனவே நீங்க கழுகு மாதிரி உங்களுடைய கல்லூரியை தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்களுக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை முதலிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கல்லூரி படிப்பை ஏதாவது ஒரு காலேஜில் படிச்ச வேலை கிடைக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் 15 லட்சம் மாணவர்கள் இன்ஜினியரிங் கோர்ஸ் தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா 2ல் 1 இன்ஜினியர்ஸ் வேலை இல்லாம இருந்துட்டு இருக்காங்க. கிடைக்கிற காலேஜில் படிச்சுட்டு தகுதியை வளர்த்தாம வர்றதுனாலதான் இந்த வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது ஏற்பட்டு. ஆனா நீங்க டாப் மோஸ்ட் கல்லூரியில படித்து வரக்கூடியவங்களை பாத்தீங்கன்னா, அதிகமான சம்பளத்துல வேலை வாய்ப்பை பெறுவதோடு அந்த கல்லூரிகள் அதிக பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டையும் பெற்றிருக்கின்றது. இந்த கல்லூரியில படிச்சு வெளியில வர்றவங்க தான் உலகம் முழுக்க பல்வேறு துறைகள்ல சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. எனவே நீங்களும் ஒரு டாப் மோஸ்ட் கல்லூரியை தேர்ந்தெடுத்து அந்த கல்லூரியிலே சென்று படிப்பதற்கான முயற்சியினை மேற்கொள்ள. டாப் மோஸ்ட் கல்லூரிகள்ல சேர்வதற்குண்டான வழிமுறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாக்குறப்போ, அதுல முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது JEE மெயின் அப்படிங்கிற நுழைவுத் தேர்வு. ஒரு வருஷத்துக்கு 2 தடவை இந்த தேர்வு நடத்துறாங்க. ஜனவரி மாதம் நடைபெற்ற தேர்வுடைய தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது வெளிவந்து விட்டது. அடுத்து 2வது வாய்ப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே இருக்கின்றது. இதற்காக விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் அப்படிங்கிறது பிப்ரவரி 25. இந்த JEE மெயின் தேர்வுல நல்ல பர்சன்டைலை பெறக்கூடிய மாணவர்கள் NIT, IIIT, கவர்மெண்ட் ஃபண்டட் கல்வி நிறுவனங்கள்ல சென்று பொறியியல் படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பை பெறுகின்றார்கள். இந்த JEE மெயின் தேர்வுல 2,50,000 ரேங்குக்குள்ள வரக்கூடிய மாணவர்கள் JEE அட்வான்ஸ் என்ற நுழைவுத் தேர்வை எழுதுவதற்கான தகுதியை பெறுகின்றார்கள். இந்த JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வுல நல்ல பர்சன்டைலை பெறக்கூடிய மாணவர்களுக்கு IIT, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ராஜீவ் காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் எனர்ஜி இந்த கல்வி நிறுவனங்கள்ல சென்று இன்ஜினியரிங் படிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோவா, ஹைதராபாத், விலானி இந்த கேம்பஸ்ல செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்வி நிறுவனத்தை பொறுத்தவரையிலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம். நான் கவர்மெண்ட் கேட்டகரியில நம்பர் 1 பொசிஷனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன். இந்த கல்வி நிறுவனத்துல இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா அதற்காக எழுத வேண்டிய ஒரு நுழைவுத் தேர்வு தான் BITSAT. இந்த நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் என்பது ஏப்ரல் 18ஆம் தேதியோடு நிறைவட இருக்கின்றது. பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, டெல்லி யூனிவர்சிட்டி, அலிகார் முஸ்லிம் யூனிவர்சிட்டி, ஜாமியா மில்லா இஸ்லாமியா யூனிவர்சிட்டி இது போன்ற டாப் மோஸ்ட் கல்லூரிகள்ல இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா அதற்காக காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்ற நுழைவுத் தேர்வினை நீங்கள் எழுத வேண்டும். நுழைவுத் தேர்வு குறித்த நோட்டிபிகேஷன் என்பது மிக விரைவில் வர இருக்கின்றது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி படிக்கணும்னு இருந்தீங்கன்னா அதற்காக இருக்கக்கூடிய ஒரு டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி தான் நேஷனல் ஃபோரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டிஸ்ல பிடெக், எம்டெக் இன்டகிரேட்டட் 5 வருட படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. அதற்காக நீங்கள் நேஷனல் ஃபோரன்சிக் சயின்ஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் என்ற ஒரு நுழைவுத் தேர்வினை எழுத வேண்டும். இந்த நுழைவுத் தேர்வு குறித்த நோட்டிபிகேஷனும் மிக விரைவில் வர இருக்கின்றது. அடுத்தபடியாக இந்தியா முழுக்க பல்வேறு டாப் மோஸ்ட் பிரைவேட் கல்வி நிறுவனங்களும் பல்வேறு நுழைவுத் தேர்வுகளின் மூலமாக அட்மிஷனை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வரிசையில அமிர்த விஸ்வ வித்யா பீடம் தி வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல நம்பர் 1 பொசிஷனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில லாஸ்ட் இயர் 56.95 lakhs per annum பிளேஸ்மெண்ட் என்பது மாணவருக்கு கிடைத்திருக்கின்றது. NAC அக்ரிடேஷன்ல A++ அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனத்துல இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா அதற்காக AIEEE என்ற ஒரு நுழைவுத் தேர்வினை மாணவர்கள் எழுத வேண்டும். வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை, ஆந்திர பிரதேஷ், போபால், பெங்களூர் போன்ற இந்த கேம்பஸிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனம் NIRF ரேங்கிங்ல யூனிவர்சிட்டி கேட்டகரியில 10வது இடத்திலும் இன்ஜினியரிங் கேட்டகரியில 11வது இடத்திலும் இடம்பெற்றிருக்கின்றது. 372 ஏக்கர்ல பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல்லூரி. இந்த கல்லூரியில இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா VIT JEE என்ற ஒரு நுழைவுத் தேர்வினை எழுத வேண்டும். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி தான் HCL நிறுவனத்தினுடைய சென்னை மற்றும் டெல்லி என்ற 2 கேம்பஸிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிவநாடார் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா சிவநாடார் யூனிவர்சிட்டி டெஸ்ட் என்ற ஒரு நுழைவுத் தேர்வினை மாணவர்கள் எழுத வேண்டும். இதற்கும் விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் மார்ச் 31ஆம் தேதி. அடுத்து இருக்கக்கூடிய ஒரு டாப் போஸ்ட் கல்லூரி தான் SRM யூனிவர்சிட்டி. இந்த கல்லூரியில இன்ஜினியரிங்
இன்ஜினியரிங் படிக்கணும்னா SRM JE என்ற ஒரு நுழைவுத் தேர்வை மாணவர்கள் எழுத வேண்டும். இது மட்டும் இல்லாம அண்ணா யூனிவர்சிட்டியின் கீழ் இருக்கக்கூடிய டயர் 1 கல்லூரியில படிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வரக்கூடிய அந்த போர்டு எக்ஸாம்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இந்த 3 பாடங்களிலே அதிகப்படியான மதிப்பெண்களை நீங்கள் பெறுகின்ற பொழுது உங்களுக்கு அந்த வாய்ப்பு என்பது கிடைக்கப்பெறும். இந்த வாய்ப்புகளிலே ஒரு சரியான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையிலே வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம அடுத்த வீடியோல அண்ணா யூனிவர்சிட்டியின் கீழ் இருக்கக்கூடிய டாப் 50 கல்லூரிகளினுடைய லிஸ்ட்டை பத்தி பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.